ஹலோ. இப்போ நீங்க பார்க்கறது சாஃப்ட் ஸ்டார்ட்டர் சரிங்களா? இப்போ ஒரு ஹெவியான ஆம்பிளிஃபையர் செய்றீங்க. ஒரு 10 ஆம்ப்ஸ்க்கு மேல செய்றீங்க. 10 ஆம்ப்ஸே ஒரு 10 ஆம்ப்ஸ் நீங்க செஞ்சீங்கனாலே, இந்த சாஃப்ட் ஸ்டார்ட்டர் போட்டு செஞ்சீங்க அப்டின்னா, ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போதும், ஆஃப் பண்ணும்போதும் டப்பு டப்புன்னு அந்த ஸ்பீக்கர்ல சவுண்ட் வர்றது வந்து இருக்காது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்ரஷ் கரண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆன் பண்ணக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மரும், கெப்பாசிட்டரும் ஜாஸ்தி கரண்ட்ட இழுக்கும். சரிங்களா? ஒரு 10 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் சரி, ஒரு 15 ஆம்ப் இருந்தாலும் சரி, ஒரு 20 ஆம்ப் இருந்தாலும் சரி, ஆன் பண்ணக்குள்ள டக்குன்னு கரண்ட்ட வந்து டிராப் பண்ணும். நெறைய அமௌண்ட் ஆஃப் கரண்ட்ட வந்து டிராப் பண்ணும். இப்போ ஒரு 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கீங்க அப்டின்னா, அந்த 4 கெப்பாசிட்டரும் நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணோனே சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லருந்து கெப்பாசிட்டர் வந்து சப்ளைய இழுக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஆன் பண்ற டைம்ல வந்து நெறைய பவர் வந்து டிரா பண்ணும். ஓகேங்களா? இழுக்கும் பவர. அப்ப என்ன ஆகும், உங்க லைட்டோ, நீங்க வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் வந்து டிம் ஆயி இதாகும். அது அந்த பவர் இழுக்கக்குள்ள, பவர் மெயின் ஆன் பண்ணக்குள்ள. அத அவாய்ட் பண்றதுக்கும், இந்த சாஃப்ட் ஸ்டார்ட்டர் போட்டீங்க அப்டின்னா, உங்க ஆம்பிளிஃபையர்ல இருக்க ஸ்பேர்ஸ் வந்து லைஃப் வரும். அதாவது கெப்பாசிட்டர், டயோடு, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே லைஃப் வரும். இது கனெக்ஷன் டீட்டெயில்ஸும் நான் சொல்றேன் இன்னொரு வீடியோல.